மகாத்மா காந்தி 2/10/1869 முதல் 30/1/1948 வரை வாழ்ந்தார். ஒரு முறை அவரை பார்க்க ஜோசப் செல்லத்துறை கொர்னேலியஸ் குமாரப்பா, இந்தியன் எக்கனாமிஸ்ட், காந்தியை சந்திக்க வந்தார். குமாரப்பா 4/1/1892 முதல் 30/1/1960 வரை வாழ்ந்தார். இருவரும் நண்பர்கள். காந்தி குமாரப்பாவுக்கு காலை உணவு அளித்தார். வழக்கமாக சாப்பிடும் கோதுமை ரொட்டியோடு வேப்பிலை சட்னி பரிமாறினார். வேப்பிலை சட்னியை விழுங்க முடியாமல் குமாரப்பா திணறினார். சர்தார் பட்டேல், பாபுஜி ஆட்டுப்பாலைத்தான் சாப்பிட்டு வந்தார், இப்போது ஆட்டின் ஆகாரத்தையும் சாப்பிட ஆரம்பித்து விட்டார் என்று சொல்ல காந்திஜி உட்பட அனைவரும் கொல்லென சிரித்து விட்டனர். காந்திஜி குமாரப்பாவை முதுகில் தட்டி கொடுத்து, காலையில் உணவோடு வேப்பிலை சட்னி சேர்த்து சாப்பிடுவது போல் சிறந்த மருந்து வேறொன்றும் இல்லை, அது நமது உடல் நலத்திற்கு மிகவும் நல்லது என்று கூறினார். குமாரப்பாவும் காந்தியடிகளும் நண்பர்களாய் இருந்தார்கள். அதுபோலத்தான் நமது ஆன்மீக வாழ்த்திற்கு முன்னேற பல சிகிச்சைகள் நமக்கு அவசியமாக இருக்கின்றன. எபிரேயர் 12:11 எந்த சிற்றையும் நீதியாகிய சமாதான பலனை தரும். Hebrews 12:11 discipline yields the peaceful fruit of righteousness. ஒன் சாங். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் பொய்யாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை. மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, மகிமையின் தேவ ஆவிதாமே மன்னான நமக்குள் வாழ்கின்றார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் உங்களுக்கான உபத்திரவம். ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, என்னை நம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஏற்படும் லேசான உபத்திரவம் சோர்வை உண்டாக்காதவாறு அது உம்முடைய சிற்றை என்று அறிந்து ஏற்றுக்கொள்ள யெகோவா மேசியா நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென்.